சில டவுட்டுகள் அவங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் அவங்களுடைய ஃபெய்த் அவங்க இதுவரைக்கும் சில நம்பிக்கைகள் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கைகள் கூட இந்த நாளில் அலசி பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு இந்த சப்ஜெக்ட். The subject what we are going through is giving an opportunity for many of the believers here that the faith or the belief what they have so far is being shaken, and it is helping them to analyze the things what they have believed so far. அதாவது நாம ஒரு பக்கத்துல இந்த வேதத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாச நம்பிக்கைகள் அல்லது நம்முடைய நம்பிக்கையோ அல்லது விசுவாசமோ எந்த அடிப்படையில எதை சார்ந்து இருக்கிறது என்பதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். It is very important either our belief or faith and what it holding upon to, it is very important. அதாவது நாம ஒரு கிறிஸ்தவ சடங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமா நம்முடைய ஃபெய்த், அல்லது அவருடைய வார்த்தையை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமான்றத மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும். It is very important for us to analyze to see whether our faith is dependent on the rituals what we are following, or is it dependent upon the words of the Lord. அது நாம எந்த சபை பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சபை பிரிவாக இருந்தாலும் நம்முடைய ஃபெய்த்தும் அந்த நம்பிக்கைகளும் நாம் பின்பற்றுகிற காரியங்கள் ஒவ்வொன்றுமே வேத வார்த்தையின் அடிப்படையில வேற வார்த்தையை நாம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா, அல்லது முழுவதுமாக வேத வார்த்தைக்கு புறம்பாகவும் அல்லது சமய சடங்குகளையும் அல்லது நாம பண்ணுகிற சில செயல்களையும் சார்ந்திருக்கிறதா என்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தினுடைய உறுதிப்பாடை நாம் அதுல இருந்து புரிந்து கொள்ளலாம், அல்லது விசுவாசத்தினுடைய தரத்தை நாம புரிந்து கொள்ள முடியும், அளந்து கொள்ள முடியும். Whatever denomination we belong to, it doesn't matter, but the only thing which is very important is just to analyze whether all our beliefs and all our faith is based upon the rituals or the customs what we follow, or is it based upon the word of the Lord. This is what we have to swift and see where our faith stands in. நேற்று இங்க ஒரு சகோதரன் வந்திருந்தார். அவர் கேட்ட கேள்வி எனக்கு ஷாக் ஆயிட்டு. அவர் சொன்னார், நாமெல்லாம் ஆவிக்குரிய யூதர்கள் தானே, நாம் யூதர்கள் தானே. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார், நாமளும் யூதர்கள் தானே இயேசு ஏற்றுக்கொண்டதுனால அப்படின்ற ஒரு கேள்வியை போட்டார். So yesterday I met a brother and I was quite shocked with his question because his question was like, we are also Jews because we have accepted Jesus Christ. திரும்ப உடனே சொன்னார் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். The next thing he said is that we are Israelites because we have accepted Jesus, and in spirit we are Israelites. உண்மையிலேயே நாம் நிறைய நமக்குள்ளாக இப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். வேதத்தின்படி சரியா என்று பார்க்க வேண்டும். We have to retrospect all this belief what we have, whether it is right based on the scriptures. காரணம் ஏன் சொல்றேன்னு சொன்னால், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலராக வேண்டும் என்றோ அல்லது ஆவிக்குரிய யூதர்களாக வேண்டும் என்றோ அல்லது யூதர்களாக நாம மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளை என்ன செய்யல தெரிந்து கொள்ளவில்லை. Because God has not chosen us for us so that we can change or become Jews or Jews by spirit or Jews or Israelite by spirit. வேத வார்த்தைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த வசனத்திலும் புறஜாதியா இருந்து ரட்சிக்கப்படுகிற நம்மை பார்த்து வேதம் நீங்கள் ஆவிக்குரிய யூதர்கள் என்று சொல்லவில்லை. Not the scriptures, not in any single verse it says once you have accepted Jesus Christ that you have become a Israelite or the Jew in spirit. அல்லது நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாற வேண்டும் என்றும் எந்த நமக்கு சத்தியத்தில் எங்கேயுமே போதிக்கப்படவும் இல்லை. And not in any verse it have taught us that we need to change to become a Jew. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த ரட்சிப்பினுடைய செய்தி என்ன, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், அவ்வளவுதான். நாம் தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறது தான் பாக்கியம். The gospel teaching is that we become a children of God just by the salvation. There is no reason of us to become a Jew, but the gospel says that we become a children of God once we have accepted him. ஆகவே நம்ம அதனாலதான் இந்த வேத அறிவு நமக்கு இருக்கணும். வசனங்களை நம்ம பகுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில பேர் நம்ம சொல்லுகிறதை அடிப்படையாக வைத்து பார்க்காமல் வேதத்திலே இது சரியா ரோங்கா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். So it is very important you just not believe whatever you hear, but instead you just go and
introspect or analyze the scriptures what has been given there. சார், இந்த நாளில இந்த பாடத்துக்கு நான் போவதற்கு முன்பாக எனக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் காட்டிவிட்டு நான் நினைக்கிறேன் உங்களிடத்திலேயே நான் இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். So before going into the subject for today, I just want to show this incident, and after that we will just have a kind of like a discussion session. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ இந்த 2-3 வாரமாக பேசிக்கொண்டிருக்கிற இந்த பாபிலோனிய வணக்கத்தை குறித்து இன்னும் உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்குதா என்பதை குறித்து ஒரு தெளிவு இருக்க வேண்டும். The reason why we are going to have a kind of like a discussion session is because we need to have whether any of us are having a very different meaning or different belief of the topic what we have been seeing for the last 2 or 3 days. இப்போ நாம பார்க்கிற வசனத்துல இருந்தே நீங்க ரெவலேஷன் புத்தகம் 17வது அதிகாரத்துல நீங்க எடுக்கலாம். அதுல ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி அதுல இருந்து கொஞ்சம் நான் பேசிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாவே கேள்விக்கு நேராக போக விரும்புகிறேன். We will just see a small passage in Revelation chapter 17. So once after we have done this, we will just go into the question and answer session. வசனம் 6வது வசனம், நம்ம 5வது வசனத்தை பார்த்தோம். 6வது வசனத்தை மாத்திரம் பார்க்கலாம். We have seen the verse 5 already, so we will just look into Revelation chapter 17 verse 6 now. நான் உங்களுக்கு சொன்னபடி இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள், அந்த மிருகத்தின் மேல் ஏறி இருந்தால் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களிலே அந்த மிருகத்தை நடத்துகிறவளாக அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சியிலே இந்த சபைக்கு, அதாவது இந்த கைவிடப்பட்ட இந்த சபைக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்க போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். When we see the verse 6, it says this women have been boarded on the animal, and as I have said to you before, the churches which are going to be left behind is going to have a major portion during this time of tribulation. மிருகம் அவளை நடத்தல, மிருகத்தை அவள் என்ன செய்கிறாள், நடத்துகிறாள். அந்த மிருகத்தின் மேல ஏறி இருந்தால் எப்படின்னு சொன்னால், அந்த மிருகத்தின் மேல நாம் ஒரு குதிரை மேல ஏறி இருந்தோம்னு சொன்னால், அந்த குதிரை விரும்புகிற இடத்துக்கு குதிரை போக முடியாது. அந்த குதிரை மேல ஏறி இருந்தவர் எங்க விரும்புகிறோமோ அங்க நாம் என்ன செய்கிறோம், நடத்துகிறோம். அது போலதான் இந்த கள்ள தீர்க்கதரிசியாகிய அந்த மிருகத்தின் மேல ஏறி இருந்த ஸ்திரியை பார்க்கும் பொழுது, அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள், அந்த மிருகத்தை நடத்துகிறவளாக நமக்கு சித்தரிக்கப்படுகிறது, இந்த இடத்துல காட்டப்படுகிறது. So in this verse, it has been depicted as it is not the animal who is leading the women, but it is the other way around. It is the woman who is leading that animal. So it is like as if she is riding that animal. So if anyone is riding a horse or any animal, the animal can't go to the place where it wants, but instead the rider will direct the direction of where the animal goes to. Exactly in the same way, that false prophet, the animal which has been depicted as the false prophet, is being led by this woman. சரி, இப்போ 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன், அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யோவான் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். So in verse 6, John says here, and I saw the woman drunk with the blood of the saints, the blood of the martyrs of Jesus. When I saw her, I marveled greatly. இப்போ இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு சத்தியம் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும், அதாவது இந்த ஸ்திரியானவள் என்ன செய்கிறாள், பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் இயேசுனுடைய சாட்சிகளுடைய இரத்தத்தையும் சிந்த வைக்கிறவளாக அதிலே வெறி கொண்டிருக்கிறதாக காணப்படுகிறது. It has been very clear in this verse that this woman is very greatly in order to shed the blood of the saints and the blood of the martyrs of Jesus. இப்போ நீங்க சரித்திரத்தை நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், நமக்கு வேதம் நீங்க புத்தகத்துல இருக்கிற புத்தகத்துக்கு பிற்பாடு நடந்த அந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அதற்கு பிற்பாடு, அதாவது கிபி 313க்கு பிற்பாடு கான்ஸ்டன்டைன் மன்னன் காலகட்டத்திலே கிறிஸ்தவம் சர்வ அங்கீகாரம் பெற்ற பிற்பாடு அந்த முழு பொறுப்பும், அதாவது சபையை நடத்துகிற பொறுப்பு மாத்திரமல்ல, சபையிலால் தான் இந்த உலகத்திலே இருக்கிற சகல நிர்வாகங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நடத்தப்பட்டிருக்கிறது.
if you see the history that has happened after the 313 AD, once Constantine have made the Christianity as the international religion, if you see the history that have happened after that, not only leading the church, but it is the Christianity who has been leading many of the establishments in the world. அதாவது முழு சட்ட திட்டங்கள் முதல் கொண்டு இப்போ நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாருக்காவது ரெண்டு பேருக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனை எங்க வரும்னு சொன்னால் சபைக்குள்ளதான் வந்து ஆலயத்திலே வைத்து தான் நியாயம் தீர்க்கப்படுகிறதா இருந்திருக்கிறது. Just to give an example, if there is an argument between two of them, they just bring it to the church and it gets judged over there. ஈவன் நீங்க இந்த இங்கிலாந்துடைய சரித்திரத்தை எடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா கூட ஒரு பிள்ளையினுடைய பிறப்பு முதல் கொண்டு அந்த பிள்ளைகளுடைய வேக்காரியங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சபைக்குள்ளே தான் வைத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் சபையில இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, செப்பரேட் பண்ணி அது ஒரு நிறுவனமாக அது மாற்றப்பட்டு செப்பரேட் ஆக்கப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு நீங்க சரித்திர ரீதியாக பார்க்க முடியும். Even if you see in the history of UK, whether it is the child's birth or whether it is things which is related to that person's work, everything is being handled by the church. Only after in the later years it has been separated from the church thingy, and it has been handed over to a separate establishment to deal with it. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த போப்பாண்டவர்களுடைய ஆட்சி காலத்துல பார்க்கும் பொழுது அதுக்கு முன்பாக இருந்த சபைகளுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்லுகிறார், சபைக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நீங்க சபைக்குள்ள இருக்கிறவங்களை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, நியாயம் தீர்த்துருங்கன்னு சொல்லுகிறார். Even Paul says if there is any argument or any problem between the people, he is asking them to clear it out within the church. இப்போ அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்நியர் மற்ற வெளியில போயிட்டு என்ன செய்யாதீங்க, ஒரு பிரச்சனை சகோதரனுக்கு பிரச்சனைன்னு சொன்னா வெளியில போயிட்டு நியாய தீர்ப்புக்கு நீங்க கேட்டு கொண்டிருக்காதீங்கன்றாரு. இப்போ இது வந்துட்டு சபையினுடைய அப்போஸ்தல காலகட்ட சபைக்குள்ள இருந்த சிச்சுவேஷன். ஆனா அதுக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தை அல்லது பாப்பாண்டவருடைய ஆட்சி காலத்திலே சபை நிர்வாகம் பாப்பாண்டவருடைய கைக்கு போன பிறகு பார்க்கும் பொழுது அங்கே முழு கண்ட்ரோலுமே ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஒரு முடிவாகவே இருந்திருக்கிறது. So during the apostolic time, Paul says, if you have got any argument or any problem between the believers, he is asking them to settle within the church rather than taking it to the outsider. So that was during the apostolic church. And once it have been come into the reign of Pope, every single decision is being taken by Pope on an individual basis. இப்போ ஒருவருக்கு ப்ராப்ளம் என்று சொன்னால் அவருக்கு சொல்லி அவருக்கு துணையாக நின்று பரிந்து பேசக்கூடிய காரியத்துக்கோ அல்லது அவருக்கு சப்போர்ட்டாக பேசுறதுக்கோ அவருடைய காரியங்களை நிரூபிக்கிறதுக்கோ அவர் தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்கிறதுக்கோ ஒரு சட்டம் இருந்திருக்கிறது. ஆனா இந்த பாப்பாண்டவர் காலகட்டத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட அனுமதிகள், ஒரு ஆள் குற்றவாளி என்று சொன்னால் அவங்க ஆரம்பத்திலிருந்தே அவளை குற்றவாளியாகவே பார்த்திருக்கிறார்கள். அவருக்கென்று சார்பாக பேசுவதற்கோ அல்லது அவர் தன்னுடைய காரியங்கள் தப்பு இல்லை என்பதை நிரூபிக்கிறதுக்குரிய காரணங்களை அதிகமாய் காட்டுவதற்கோ அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படாமல் ரகசிய முறைகளிலேயே விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. So in the rules that there is always where the person, if they have got any arguments between them, they are given an opportunity to speak up for them or to produce the evidence to show that they are innocent. That were the rules normally which will happen if they want to settle any arguments. But during the time of Pope, we could clearly see that there was no opportunity being given to the person who has been in the courts. Instead, all the decisions were being taken secretly, and the person who have been committed, who has got the problem, has not given any opportunity to either prove himself. இதெல்லாம் நாம இப்ப பாக்குற ஒரு ஆள் குற்றவாளின்னு சொன்னால் ஒரு கோர்ட்டுல நிறுத்தி சட்டசபை கூடி அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஈவன் பொதுமக்கள் கூட அதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்ம சொல்லுகிற எதிர்கட்சியாளரும் எதிரால் சொல்லுகிற கருத்தையும் சரி, குற்றவாளியினுடைய கருத்துக்கள் எல்லாமே விவரமாய் சொல்லப்படும் பொழுது அதை எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்குது. ஆனா இதே இது பாப்பாண்டவர் ஆட்சி காலங்கள், அந்த காலங்களை எடுத்து பார்க்கும் பொழுது சகலமுமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சீக்கிரட்டாக செய்யப்பட்டிருக்கிறது. மறைமுகமாக வைத்து அவங்களை டார்ச்சர் பண்ணி என்ன செய்திருக்கிறாங்க, பயங்கரமான பனிஷ்மெண்ட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம பார்க்க முடியும்.
In today's world, everything has been very transparent and open. Even if there is a case which has been going on court, everybody is allowed to watch either the defendant side or the opposite sides. Everyone is allowed to watch and hear the arguments which are going on between two sides. But during the time of Pope, everything has been done very secretly, and even a very cruel punishment has been given to the people who are offended. நீங்க பார்க்கும் பொழுது மெயினாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்த போப்பாண்டவர் லூசியஸ் என்று சொல்லப்படுகிறவர், அவருடைய காலகட்டத்தில் இது மிகவும் கொடூரமானதாக இருந்திருக்கிறது. அவர் மற்ற பகுதிகளுக்கு எல்லாமே தேடி என்ன செய்திருக்கிறார், இப்படிப்பட்ட அதாவது ரோமன் கத்தோலிக்கு எதிராக பேசப்படுகிறவர்களோ அல்லது போப்பாண்டவருக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தாலோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாலோ அவர்களை உடனே என்ன செய்திருக்கிறாங்க, துன்புறுத்தி கொள்ளுகிற முறைகளை கையாண்டிருக்கிறார்கள். Even if you see in the 11th century, that time's Pope is called Lucius, and he has been having a very cruel reign over that time. Even if anyone who talks against the Roman Catholic Church or against the Pope, they have been executed immediately. இந்த பிக்சர்ஸ்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அந்த நாட்களில இருந்த அவங்க துன்புறுத்தின காரியங்களை பார்க்க, நான் இப்ப இதை காட்டியிருக்கிறது சில கொஞ்சம் பிக்சர்ஸ்களை தான் காட்டியிருக்கிறேன். நீங்க அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த காலம் எவ்வளவோ பெஸ்ட்ன்னு சொல்லி நாம பாராட்டணும். அதுவும் இந்த இப்படிப்பட்ட சித்திரவதைகள் கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள கிறிஸ்தவ சபைக்குள்ளே நடந்திருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் சிலுவை தான் இருக்குது. சோ பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு. அப்போ மனசாட்சியே இல்லாத ஒரு காலகட்டம் போல இந்த போப்பாண்டவருடைய ஆட்சி காலத்துல இருந்த துன்புறுத்தல் இருந்திருக்கிறது. If you see the pictures here, these are the different types of punishment that have been given to the people who are speaking against Roman Catholic churches or against the Pope. These are like very cruel punishment. I have shared only very few of those, but you could very clearly see that all this been happened just by seeing the cross over there. It has been very clear all these ones have been happened during the time of Pope. சில அது சித்திரவதையில ஒரு பெரிய ஒரு சித்திரவதை அப்படியே உயிரோட கட்டி வச்சுட்டு நெருப்பு கொளுத்துறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. நெருப்பு கொளுத்துறதும் அடுத்தது வந்துட்டு தலை வெட்டுறதும் தான் பார்த்துருப்போம். ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அவர்கள் அந்த சேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஆணிகளால் செய்யப்பட்டு அந்த ஆணிகளுக்குள்ள அவங்கள அந்த உள்ள அந்த சேர்ல உட்கார வச்சுட்டு அப்படி இறுக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. Some of the main punishment that we know is either by the beheading or by throwing it in the fire. But there are also other cruel punishment like where they have made the person to sit in the chair made of full of thorns or nails, and they have compelled them or forced them into the nails and then kill them. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சேர் அந்த அதுல இருக்குது, அந்த இரும்பு சேர், இரும்பால செய்யப்பட்டது. So that is the chair where they have strapped and crushed the people. அதே மாதிரி அந்த கைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பிக்சர்ஸ் பேட்ரிக், அந்த கைகளை வச்சு பண்றது. ரைட், அந்த லெஃப்ட் சாரி அது இல்ல மற்றது கிழுவாங்க போறங்க. இது மேல அதுக்கு ஆமா ரைட். இது பாத்தீங்கன்னா அதுல மேல cross வேற இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா. அந்த பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா the other punishment was they were crushing the hand, and even in that mission you could see a cross was there on the top. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதை போட்டு திருக்குவாங்க. ரெண்டு சைடுல இருக்கிற அந்த கைப்பிடிமா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், அதால வச்சு டேர்ன் பண்ண கை நசியும். So they will just turn the screw in order to crush their hands. இதை தவிர நிறைய அவங்க பயன்படுத்தின காரியங்களை பார்க்கும் பொழுது மிகவும், அதாவது ரெண்டு கதவுகளுக்குள்ள ஆணிகள் மாதிரி முள்ளுள்ளதுகளை வச்சுட்டு அப்படியே நெருக்கி சாடிச்சிருக்கிறாங்க. அந்த கட்டி இழுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் கால்களை தொழுவத்துல மாட்டி வச்சுட்டு கைகளை கட்டிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, இழுத்து அப்படியே உயிரோடய அப்படியே இழுத்து பயங்கரமா சுற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்க, சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்படி பல விதத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே நம்ம வந்து ரோமன் பீரியட்ல நடக்கல. நான் சொல்றது எல்லாமே அதிகமாக இது பாப்பாண்டவர் ஆட்சி காலகட்டத்துல கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள இருந்திருக்கு. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள இருந்திருக்கிறது இப்படிப்பட்ட சித்திரவதை. There were also other punishments where they have tied the hands to one side and the legs to other side, and they have just pulling the body on the both sides,
And the another kind of punishment was there was a kind of like a chamber which was made of nails, and they put the person inside, and it's going to crush the chamber so that the nails pierce the body, and then the person dies because of this. So all these cruel punishments, what you are seeing, it is not that these were happened during the time of Romans, but these are the executions and the persecutions that have happened during the time of Pope. நான் உங்களுக்கு ஏன் இதை காண்பிக்கிறேன்னு சொன்னால், நீங்க ஈவன் நீங்க போயிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வரும் அவங்க எந்தெந்த விதத்துல. இதை விட நான் இப்ப காட்டினதெல்லாம் ஒரு சொல்லப்போனா ஒரு 10% காண்பிக்கல உங்களுக்கு. இதை விட அதிகமான விதத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கொடூரப்படுத்தி என்ன செய்திருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள். Even if you go and search in the Google, you will see so many more evidences or pictures regarding this. I have showed only like a very few of those here. They have gone through a very cruel place. I mean, they've been having a very cruel punishment, and they have killed many. இப்போ இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த பைபிள், அதாவது கிரேக்கத்திலும் நமக்கு சொன்னபடி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வந்து ஹீப்ரு லாங்குவேஜிலும் இருந்திருக்கிறது, நியூ டெஸ்ட்மெண்ட் கிரேக்க லாங்குவேஜில் இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு புதிய ஏற்பாட்டை என்ன செய்திருக்கிறார்கள், லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருந்திருக்கிறார்கள். அதிகமாக அந்த நாட்களிலே நான் சொன்ன மாதிரி எல்லாமே, அதாவது சகல அந்த ஆராதனை முறைகளும் லத்தீன் லாங்குவேஜிலே நடத்தப்பட்டிருக்கிறது. So as you know that the Old Testament was written in Hebrew, and then the New Testament was written in Greek, and then from Greek the New Testament got translated into Latin, and all those worship customs were in Latin at the time. அப்போ அந்த நாட்களிலே 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் பாத்தீங்கன்னா வில்லியம் டெண்டல் சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய பெரிய ஒரு மனுஷன். During the time of 14th century was lived William Tyndale. உங்களுக்கு நீங்க வில்லியம் டெண்டலுடைய பைபிள் இந்த நாட்களிலே கிடைக்கிறது, நீங்க உங்கள்ட்ட இருக்குதா தெரியல. அவருடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் 1494 பிறந்து என்ன செய்திருக்கிறார், இந்த லத்தீன் லாங்குவேஜில் இருந்ததை அவர் மொழிபெயர்க்காமல் அவர் நேரடியாக ஹீப்ருவும் கிரேக்க லாங்குவேஜும் அவர் படித்திருந்ததுனால், அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்திருக்காரு. ஆகவே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஸ்ட்ரைட்டாவே மூல மொழியில இருந்தே இங்கிலீஷ்ல என்ன செஞ்சிருக்கிறாரு, பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ணி இருந்திருக்கிறார். William Tyndale was born in 1494, and he has translated the Bible not from Latin, but he did it from the original language of Greek and Hebrew, and then he translated and made his Bible. Even those Bibles are still available today. இப்போ அதன் நிமித்தமாக அவர் இங்கிலீஷ்ல இந்த மொழிபெயர்த்ததுக்காக அவர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ரோம கத்தோலிக்க சபையினால் என்ன செய்யப்பட்டது, எப்படி இந்த லாங்குவேஜை இவங்க மொழிபெயர்க்க முடியும், இந்த பைபிளை மொழிபெயர்க்க முடியும் என்று சொல்லிட்டு அவருக்கு விரோதமாக சட்டம் போட்டு என்ன செய்தார்கள், அவரை வந்துட்டு நெருப்பிலே போட்டு அவருடைய கழுத்தை நசிச்சு சாகடிச்சு, அதிலே கட்டி தொங்க விட்டு சாகடிச்சு அவர் நெருப்பில போட்டு இருக்கிறதுக்கான உத்தரவை வந்து பாப்பாண்டவர் கட்டளையிட்டு இருந்திருக்கிறார். So these Roman Catholic churches were against him once when they came to know that he has translated from the root languages. So they made a law to execute him in the fire. அவர் சாகிறதுக்கு முன்பாக அவருடைய கழுத்தை நெறித்து அவங்க சாகடிக்கிறதுக்கு முன்பாக அவர் உரத்த குரலில அவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவரே இங்கிலாந்து தேசத்தினுடைய ராஜாவுடைய கண்களை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மரித்திருக்கிறார். அதுதான் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தையாம். அதன்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் மறுத்துட்டாரு. ஆனா 4 வருடங்கள் கழித்து இந்த இங்கிலாந்து தேசத்து ராஜாவினால் என்ன செய்யப்பட்டது, பல விதத்துல இந்த மொழிபெயர்ப்புகள், அதாவது இங்கிலீஷிலும் மொழிபெயர்க்கப்படுவதற்கு அனுமதிகள் கொடுக்கப்பட்டு இந்த இங்கிலாந்து தேசத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவுல வந்து ஒரு ரிவைவல், ஒரு சேஞ்சஸ் வந்ததை பார்க்க முடியும், அதாவது ரோம கத்தோலிக்கு எதிராக. So before William Tyndale was been crushed in the neck, the last words said by him was he was praying to God to open the eyes of the King of England, and then he was executed. After 4 years later, there was a big revival that was happening in England, and the king has ordered to translate the Bible in English. நான் இப்போ என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னால், ஒரு பைபிளை ஒரு லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்ததுக்கு அந்த நாட்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. What I want to show here is just for the reason of translating the Bible,
they've been executed. ஸோ அப்போ அப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த பாவத்தினுடைய தன்மை, அவர்களுடைய அந்த பாவத்தின் தன்மை இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த நாட்கள்ல நமக்கு தெரியும் எத்தனையோ லாங்குவேஜ்கள்ல இப்ப பைபிள்கள், அதாவது வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமான லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் நம்முடைய வேத புத்தகம். So what I'm trying to show here is the extent of sin that they are committing, just for the simple reasons. In today's world, Bible is it's the book which have been translated into many different languages. ஆனா நம்ம அதை திரும்பி பார்க்கும் பொழுது அதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டவர்கள் அல்லது எதிராக குரல் கொடுத்தவர்கள், அதாவது இந்த சத்தியத்துக்கு புறம்பானது என்று சொல்லி சில சடங்காச்சாரங்களை எதிர்த்தவர்களுக்கு இரத்த சாட்சியாக உபத்திரவப்படுத்தப்பட்டு மறிக்கப்பட வேண்டிய சிச்சுவேஷன் என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கிறது. But if we see the history, though the Bible has been translated into many different languages today, but if we see the history, the person who have translated it for the first time, he has been executed, and the people who are raising against all those rituals have become a martyrs. அதே போலதான் ஜான் கிளிஃபர்ட் சொல்லப்பட்டு வரும். அவருமே அதே மாதிரி தான் பைபிளை மொழிபெயர்த்ததுக்காக இரத்த சாட்சியாக மறுத்திருக்கார். இப்படி பல சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். Even there is another person called John Wycliffe. ன்னு சொல்லிட்டு. John Wycliffe, he has been executed as well. He has been become martyr for the reason he has translated the Bible. அவரும் கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டுக்குள்ள வாழ்ந்தவர். He have lived at the same time in the 14th or the 15th century. ஆகவே நம்ம இப்படி பார்க்கும் பொழுது இப்ப என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த 17வது அதிகாரத்துல சொல்லப்படுகிற இந்த 6வது வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்தவான்களுடைய இரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சிந்தப்பட்டிருக்கிறது. யார் மூலமாக? இந்த ரோமன் கத்தோலிக்க சபையின் மூலமாகவே நடந்திருக்கிறது. இது சரித்திரம். இதை யாருமே அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. So as it has been said in Revelation 17 verse 6, the many martyrs have shed their blood, and it's all been happened by the Roman Catholic churches. இப்போ நமக்கு இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது, if we see in today's world, இப்போ உங்களுக்கு தெரிந்திருக்கும் செகண்ட் ஜான் பாலுடைய அவருடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு பார்க்கும் பொழுது நிறைய பொதுமக்களால் வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கிறது. If we see the life of John Paul II, it is something which has been appreciated by many. இப்போ அவருடைய காலகட்டத்திலே தான் பார்க்கும் பொழுது அவர் 1998ல பெரிய ஒரு அறிக்கை விட்டிருந்தார். என்ன அறிக்கை என்று சொன்னால், இந்த துன்புறுத்தி இந்த கொலை செய்கிற இந்த கில் பண்ணுகிற இந்த முறையை கிறிஸ்தவ அது வரவேற்காது, அது ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருந்தார். So in 1998 he made an announcement that the Christianity will not accept this execution, the punishment of executions. அதே இதுதான் போப் பிரான்சிஸ் இப்ப இருக்கிறவருமே 2018 ஆகஸ்ட் மாசத்துல அவரும் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். காஸ்பல், அதாவது சுவிசேஷத்தின் செய்தியானது என்ன செய்கிறது என்று சொன்னால், ஆக்கினையை, அதாவது தண்டனையை என்ன செய்யல, அது கொண்டு வருகிறதா இராமல் அந்த தண்டனையை நீக்குகிறதா இருக்கிறது என்று சொல்லி இந்த மரண தண்டனையை நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார், அவரும் குரல் கொடுத்திருக்கிறார். Even the current Pope Francis, even in 2018 he have made an announcement saying that the Christianity will not welcome the punishment or the life punishment. Instead it will help in the change. அப்போ இந்த ரெண்டு பாப்பாண்டருடைய அறிக்கைகளும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான அறிக்கைகள். ஆனால் இதுக்கு முன்பாக இருந்தவர்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நிறைய அதிகமான இரத்தங்களை சிந்திருக்கிறதை அதை நாம யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அது எழுதப்பட்ட ஒரு சரித்திரமாக இருக்கிறது. So if we see the announcement given by these two popes, they are kind of similar to each other. But if we see the history, all those people who are before them, there have been many bloodsheds in the history that cannot be changed at all. ஆகவே நான் இந்த வேளையில என்னத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்னு சொன்னால், வசனத்தின்படி பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளேயே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்துதல் என்பது கிறிஸ்தவத்துக்குள்ளாகவே பிரிவுகளுக்குள்ளாகவே இருந்திருக்கிறது. நமக்கு சரித்திரத்துல பார்க்க முடிகிறது. So what I want to show here is the act of bloodshed has been happening within the Christianity itself, within the denominations of Christianity itself in the history. கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் ரத்தம் சிந்துகிறதா இராமல் நம் நற்செய்தியை அறிவிக்கிறது தான் ஒரே நோக்கமாக இருந்திருக்கிறது. The purpose of Christianity is not for bloodshed, but the main purpose of it is to
share the gospel. ஆனா பதவியும் அங்கே பணபலமும் சேர்ந்த போது என்ன நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் அது முழுவதுமாக வேதத்துக்கு புறம்பான செய்கைகளால் அது அலங்கரிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக ஒரு அருவருப்பானதாக அது மாறி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. But we can very clearly see that the power have enthroned everything with the things that has been against to the scripture. சரி, இப்போ இந்த நேரத்துல கூட நீங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே தயவு செய்து உங்களுடைய நீங்க வீடியோ கிளிப்ஸ், நீங்க வீடியோவை நீங்க ஒன் பண்ண விரும்பினா ஒன் பண்ணி கொள்ளுங்க. மற்றபடி உங்களுடைய எல்லாருமே நீங்க அன்மியூட் பண்ணும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். I kindly request every one of you, if you are comfortable, to turn your video on. If not, just at least unmute yourself.